ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாருமே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களோட லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களில் இந்த நாட்களும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ரொம்பவே எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அந்தளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டம் தான் உங்களோட லைஃப்பை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இந்த காலகட்டம் தான் இனி வரக்கூடிய வருடங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு படிக்கட்டாக அமையுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்லது நடக்குது, இந்த பரிகாரம் பண்ணி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காலகட்டம் உங்களுக்கான படிக்கட்டிற்கான காலகட்டம். இப்போ நீங்கள் திறக்கக்கூடிய கதவானது உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறதுக்கான பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதை தான் இந்த நாட்கள். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எதை செய்யக்கூடாது, உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் லோக்கல் ஜோதிடம் பார்க்கலாம். லோக்கல் ஜோதிடத்தை பார்த்து உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. மீனராசிக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. ஆனால் மீனராசியில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய தசாபுத்தி தான் உங்களுக்கான காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் தெரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களுடைய மாந்தி எப்படி இருக்குது, உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா, பூர்வீகத்தில் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். அதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லலை அப்படின்னா நீங்கள் கேட்டு அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு அவ்வளோ வெளியே கொடுத்து எனக்கு ஒரு பெரிய இது இல்லை அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கு. இந்த ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா பாயிண்ட் அவுட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு அப்படின்னு உரிதான பல தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா ராசியிலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வணங்குவாங்க. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்குவாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரு விலங்கும் மனிதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா டபுள் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். வராகி அம்மன் எவ்வளோ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இரு வகையான உயிர்கள் சேர்ந்து ஒரு வகையான உயிராக பிரபஞ்சத்தில் ஒலிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளை ஒன்றடக்கிய தெய்வம் வராகி. ஸோ இன்றைக்கி மட்டும் கிடையாது, தஞ்சை பெரிய கோயிலே பார்த்திங்கன்னா வராகிக்கு தான் முதல் பூஜை. நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியல. சோழர்கள் வழிபட்ட தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அக்னிமூலையில் வராகியம்மன் ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் ஃபஸ்ட்டு வராகியம்மனுக்கு பூஜை பண்ணிய பிறகு தான் உள்ளே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கு பரிவார தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே பூஜை நடக்கும். ஸோ அந்தளவுக்கு வராகிக்கு ரொம்ப பெரிய பவர். கன்னிமார்களில் ஒன்று, கன்னிமார்களில் ஒரு தெய்வம் வராகி. ஸோ இது நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா 2 விஷயங்கள் இருக்கக்கூடியது. ஒன்று மிருகத்தினுடைய உடம்பும் மனிதனுடைய உடம்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுவீங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஆற்றல் சக்தி வாய்ந்த தெய்வம் நரசிம்மர். ஸோ அந்த மாதிரி பல தெய்வங்கள் உள்ளடக்கியது இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். மீனராசி இந்த மாதிரி தெய்வங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டபுள் மடங்கு பூஸ்டப் ஆகும். சார் அது ஓகே, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்தீங்களா, அந்த பாயிண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோங்க. மீனராசி என்பர்கள் எப்பேற்பட்ட ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் தற்போதைய நிலைமையில் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களை எப்படி திருப்போம் அப்படின்னா ஆசை அதிகமாக உங்கள் மேலே ஏற்ற பார்க்கும். உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக ஆசை காட்ட வைக்கும். ஒரு விஷயத்தில் போய் உங்களை மாட்ட வைக்கும். இந்த காலகட்டம் நிறைய பேர் நீங்கள் 15 to 20 நாள் உங்களை நிறையா விஷயத்தின் மேலே ஆசை அதிகமாக பட வைக்கும். அந்த ஆசை அதிகமாக நீங்கள் வைக்கிறதுனால ஒவ்வொரு மேலேயும் ரொம்ப டீப்பாக போவீங்க. அந்த டீப்பாக போகிற காரணம் உங்களை அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணும். நீங்கள் இவ்வளோ பணம் போடு, இந்த விஷயத்தில் போட்டால் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும், இந்த இடத்துல லேண்டில் காசு போட்டால் அதிக மடங்கு லாபம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல்களில் உங்களை போய் மாட்ட வைப்பாங்க. வேலைக்கு பணம் கட்டினீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் பணம் போடுங்க, டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். அது போட்ட கொஞ்ச நாள் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு அதனால் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்ஸே வரக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. லக்ஸூரியான கார் வாங்க வைக்கும். அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவில் உங்களுக்கு தோண வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. அதே மாதிரி தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறனால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க. தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி வரீங்களோ அந்தளவுக்கு கடவுளினுடைய அருளும் அதனுடைய ஆசையும் உங்களுக்கு ரொம்பவே நிலைப்பாடாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகம். ஸோ முன்னோர்களுடைய ஆற்றலும் ஓரளவுக்கு அதிகம். ஆனால் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, உங்களோட தசாபத்தி செக் பண்ணிக்கோங்க. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய ஜாதகங்கள் நாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு சாபங்கள் இருந்தது அப்படின்னா சரி பண்ணிடுங்க. சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் நிறையாவே இருக்குது, அதுவுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடையாகுது அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய பிரச்சனைகள் ஏதோ இருக்குது அப்படின்றத அதை சரி பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி விஷயத்தில் தடையாகும்? உங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருப்பிடத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, இல்லைனா உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது இருந்திருக்கா? ஒரு இடத்துக்கு போனால் அந்த மாதிரி தோணும் சார், வேறு இடத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் இது மீன ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுமே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும், வேறு இடத்துல நீங்கள் மாறி இருந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அப்படின்னா அது இடத்த மட்டும் குறிக்கல, உங்களுடைய பூர்வீகத்தையும் குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை சார் வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா அது உங்களுடைய வாஸ்து பிரச்சனையை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இது நிறைய பேர் தெரியறதில்ல.
அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்க இருக்குது, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் செட் ஆகலை சார், அந்த நன்மை இன்னும் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, மீன ராசிங்கிறது ஒரு ஒற்று ராசி மாதிரி அப்படி சொல்லலாம். தனித்துவமாக செயல்படக்கூடிய ராசிகள் அல்ல. ஒரு முக்கியமான சில ராசிகள் வந்து உங்களோட பலமான ராசி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜாதகம் தான் செல்லும். இப்போ உங்களோட மகனோ மகளோ உங்களுடைய மனைவியோ கணவனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோடது உங்களோட கொஞ்சம் வலுவான ஜாதகமாக இருந்துச்சுன்னா அதுதான் செல்லும். ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணும். அதே உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நல்ல நேரம் தான் நமக்கு வந்து செல்லுபடியாகும். ஸோ இது மாதிரி வந்து நல்ல நேரம் வந்து நமக்கு செல்லுபடி ஆகணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஜாதகத்தை செக் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பொருளை கொடுத்தோ இல்லை கிரையம் பண்ணுறதோ இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்குது. தொழில் பண்ணக்கூடிய இடத்துல கூட இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் பதவியே கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த ராசி வெல்லும், இந்த ராசி கரெக்டாக இவங்களை அந்த இடத்துல உட்கார வச்சா நிறைய வருமானம் நமக்கு கிடைக்கும், அப்படி இருக்கிற ராசி மட்டும் இந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கூட்டு தொழில்கள் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நேரம். கூட்டு தொழில்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்ட்னர் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பண்ணலாம். இந்த டைம் வந்து லேண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லாக் ஆகி நிற்கும். ஒரு 3-4 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்சி தான் வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். திடீர் கரையம்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பண்ணுங்கள். அதேமாதிரி அதீத முதலீடுகள் தற்போதைய நிலைமையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதீத முதலீடுகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேறு ஒரு மைண்டோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மறந்துட்டு எது நம்மளோட லைஃப் நல்லதோ அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தொழிலில் முன்னேற்றம் ஆகக்கூடிய டைமு கந்திஷ்டி படாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தொழில் எந்தளவுக்கு நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ அந்தளவுக்கு பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறீங்களே நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வேறு ஒருவருடைய வாகனங்கள் நீங்கள் எடுத்து ஓட்டிங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட பேரில் இருக்கிற வாகனங்கள் வேறு யாராவது ஓட்டுறாங்கனாலும் சரி. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓனர் நீங்களாக இருப்பீங்க, வண்டியை வந்து வாடகை கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஓனர் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வண்டி ஏதாவது இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து மெயின். உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணி நம்ம வந்து அதை சரி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட்டுக்கோங்க. குலதெய்வத்தை ரெடி பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. குலதெய்வத்தை மட்டும் கரெக்டாக வணங்கி அதை வழிபட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இனி எந்த ஒரு சலசலப்பும் பிரச்சனைகளும் வராமல் உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக இறை வழிபாட்டோடு நம்மை மிகவும் சக்தியோடு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் குலதெய்வம் தான். ஸோ எந்த ஒரு தடங்களும் வராமல் எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே போல் அப்படியும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அடிக்கிறது பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு அப்படி சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தி தான் எதுவுமே பண்ணோம். நிறைய பேர் சொல்லலாம் சூப்பராக இருக்குது சார், அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார் யூடியூப் சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. மீன ராசிக்கு கொஞ்சம் டல்லு தான், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எதை பண்ணிங்கனாலும் ஒரு சிலருக்கு ஹைலைட்டாக அடிச்சிட்டுக்கலாம். அது உங்களோட யோகத்தில் இல்லை சார். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தசாபுத்தி அமைப்பு இருந்தது அப்படின்னா பக்கத்தில் உங்களோட இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து செல்லுபடி ஆகும் பட்சத்தில் உங்களை வந்து இப்போ தூக்கி விட்டுடலாம். மீன ராசிக்கு ஓரளவுக்கு தான். ரொம்பவும் வந்து டாப்பாக அடிக்குது அப்படின்னா உங்களோட தசாபுத்தி ஹைலைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மீனராசியில் இருக்கிறவனுக்கே டாப்பாக இருக்குது அப்படின்னா உங்களோட தசாபுத்தி எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க. அந்த லொக்கேஷனில் உங்களோட தசாபுத்தி கிரகத்தின் அமைப்புப்படி உங்களை வந்து பயங்கரமாக வந்து டாப் தூக்கி கொடுத்துன்னு அர்த்தம். அப்படிலாம் இருந்தால் லக் அப்படி யாராவது இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. மற்றபடி ஓரளவுக்கு 90% பேருக்கு ஓரளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறதும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா தான் இனிமேல் செல்லுபடியாகும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அதுக்கு மேலாம் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை. என்ன சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. அதுக்குன்னு அடிச்சா ஜாக் பாட்னு கிடையாது. கரெக்டான ஒரு விஷயம், கரெக்டான வருமானம், கரெக்டான ஒரு உடல் ஆரோக்கியம், கரெக்டான நிலைப்பாடோடு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமாக இருக்குது. நீண்ட ஆயுளோடு வாழறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. குலதெய்வத்தை வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நன்மைகள் பல கோடி. ஸோ அந்தளவுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் லோக்கலில் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஒரு டைமாவது செக் பண்ணுங்கள். தசாபத்தி எப்படி இருக்குது, உங்களோட கட்ட அமைப்பு எப்படி இருக்குது, மாந்தி எப்படி இருக்குது, உங்களுடைய பூர்வீகத்து புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, எல்லாமே செக் பண்ணுங்கள். இல்லை சார் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஓரளவு தான் சொல்கிறாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. கல்வி சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, இந்த திருமணத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மீன ராசிகள் நிறைய லாக் ஆகிருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். ஸோ நிறைய விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜோதிடர் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு முன்னெச்சரிக்கையாக அவர்கள் வளர்ந்து வருவதற்கும் கந்திஷ்டிகள் படாமல் இருப்பதற்கும் பல விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு வேணும்னு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு
நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதை கண்டிப்பாக உங்களுடைய மீனராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் பேசி தெரிஞ்சிக்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் டைப் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.